Fed up on fed up. Fed up, fed up, fed up, fed up, fed up on fed up. ஹே கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா லாக் ஹாரிசானோட சீசன் 1 எபிசோட் நம்பர் 6 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தர மறக்காம போய் பார்த்துடுறீங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். எபிசோட ஓபன் பண்ண உடனே இது வரைக்கும் நடந்த விஷயங்களோட ஒரு சின்ன ரீகேப்பை தான் காட்டுறாங்க. சுஸ்கினுன்ற இடத்துல இந்த கிரசன்ட் மூன் கில்ட சேர்ந்த ஒரு மெம்பர் வந்து மாட்டிக்கிறாங்க. அவங்கள காப்பாத்துறதுக்காக நம்ம ஷிரோவே அதுக்கப்புறமா அகாட்சுகி நவுட்சுக்கும் போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது தான் நம்ம ஷிரோவேக்கு தெரியுது அந்த செரராவை காப்பாற்றி வச்சது சீஃப் ஞான்டா. இதுக்கு முன்னாடி இருந்த டெபோஷ் டீ பார்ட்டியோட ஒன் ஆஃப் த மெம்பர்ன்றது. அதுக்கப்புறம் அங்க இருக்க வில்லன்ஸ் கூட ஃபைட் பண்ணி அந்த பொண்ணு எப்படியோ காப்பாத்தி மறுபடியும் இந்த யக்கிஹாவாராக்கு கூட்டிட்டு வராங்க. வந்த உடனே பார்ட்டியும் நடத்துறாங்க. அப்படியே நம்மால் கில்டோட எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்குறான். கில்டுன்றது நிறைய மெம்பர்ஸை சேர்த்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கிற விஷயம் தான். பார்ட்டிக்கும் கில்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா கில்டில் இருக்கும்போது நிறைய அட்வான்டேஜ் கிடைக்குமா. அதுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பேங்க்ல டெபாசிட் பண்றது, எல்லாம் ஒன்னா சேர்ந்து முடிக்கிறது, இது எல்லாத்துக்கும் மேல இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுல ஒரு மிகப்பெரிய பங்களிக்கிறது இந்த கில்டு தான். அப்படிப்பட்ட கில்டு எல்லாமே இந்த கில்ட் ஹால் அப்படின்ற இடத்துல தான் இருக்கு. அந்த பில்டிங்ல நிறைய ரூம்ஸ் இருக்குமா. அதுல ஒரு கில்டுக்கு ஏத்த மாதிரி லெவலுக்கு ஏத்த மாதிரி பிரிப்பாங்க. சுருக்கமா சொல்லணும்னா எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பெரிய கில்டு தருவாங்களாம். இப்போ இந்த கிரசன்ட் மூன்ல வந்து 30 பேர் கிட்ட இருக்காங்க. அதனால இவங்களுக்கு பி லெவல் கொடுத்துருக்காங்க. 7 ரூம்ஸ் கிட்ட இருக்குமா. அது அவங்களுக்கு போதியமான ரூம் தான். அப்படியே உள்ள அந்த பார்ட்டியும் நடக்குது. அங்க நம்ம ஞான்டா சீஃப் என்ன பண்றாரு, சமைக்க எல்லாருக்கும் சொல்லி தந்துட்டு இருக்காரு. இங்க தான் டேஸ்ட்லெஸ் ஃபுட் இருக்கும் இல்லையா, அதனால உண்மையான குக்கிங் என்னன்னு கத்து தராரு. நம்ம ரியல் வேர்ல்டு மாதிரி நினைச்சு இங்க குக் பண்ணீங்கன்னா ரியலான இன்கிரீடியன்ஸ் நம்மளே ஹண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்ததெல்லாம் சமைச்சிங்கன்னா உண்மையான டேஸ்ட் கிடைக்கும்ன்றாங்க. அதே மாதிரி அவங்களும் ட்ரை பண்றாங்க. சூப்பரா வருது. ஆனா ஒரு சில பேருக்கு வரல. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க ஷெஃப் ஸ்கில் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. லெவல் இன்க்ரீஸ் பண்ணா அவங்களோட டேஸ்ட்டும் வந்து சிமிலரா வரும்ன்ற மாதிரி தான் சொல்றாரு. அதே சமயத்துல என்னதான் 2 பேரும் ஷெஃபா இருந்தாலும் ஒருத்தரோட கை வண்ணம் ஏத்த மாதிரி இந்த ருசி மாறத்துக்கு சான்ஸும் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சமைச்சு எல்லாரும் ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த செரரா பொண்ணு பார்த்தீங்கன்னா அங்க இருக்க எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்துட்டு இருக்கா. இத்திரிக்கும் அவளுக்கு தான் பார்ட்டி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம நார்சுகி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அங்க சோரியு அப்படின்ற ஒரு பையன் வரான். இவனும் ஒரு கார்டியன் போல. அவன் வந்து இவங்க கிட்ட டிப்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். ஆனா இந்த அன்னைக்கு டிப்ஸ் கொடுக்க சொன்னா என்ன சொல்றான் பாரு தெரியுமா, சீக்ரெட் டெக்னிக் சொல்றேன் பாரு. அது என்னன்னா எனக்கு பேண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றா. டே அட பாவி, இதான் உங்க ஊர்ல சீக்ரெட் டெக்னிக்கான்ற மாதிரி அவன் பார்த்துக்கிட்டே இருக்க. என்ன பேசுறீங்கன்ற மாதிரி மேரி அக்கா கேட்கறாங்க. இவனும் ஓப்பனா சொல்லி ட்ரை பண்ண அந்த பையன் வாய மூடிட்டு இருக்கா. எப்பா வாய முடியா. அப்ப இந்த பக்கம் நம்ம ஹென்ரியட் அக்கா வந்து மேரி அக்கா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த சீக்ரெட் ரெசிபியை வெளியே யார்கிட்ட சொல்லிடாத, இந்த மாதிரி நம்ம உலகத்தோட டேஸ்டிங் கிடைக்குதுன்னு சொல்லி. ஏன்னா அதை சொன்னா பெரிய பிரச்சனை வரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஏமா இப்படி எல்லாம் பேசுறேன்ற மாதிரி கேட்கும். இது நான் சொன்னது இல்ல, ஷிரோவே தான் அந்த பிளான சொல்லலாம். நீ இது வரைக்கும் வந்து நீங்க கத்துக்கிட்ட எந்த விஷயத்தையும் வெளியே லீக் பண்ணாதன்ற மாதிரி இன்ஃபர்மேஷனை லாக் பண்றாங்க. அதுக்கு ஏதோ காரணம் இருக்கு போல. அப்புறமா இந்த ஹென்ரியட் அக்கா என்ன பண்றாங்கன்னா மக்காட்சிக்கு போச்சு வந்து அவளுக்கு அழகழகா ட்ரெஸ் எல்லாம் போடணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவளும் அவாய்ட் பண்ண ட்ரை பண்றா. நான் ஷிரோக்கில பர்மிஷன் வாங்கிட்டேன், இன்னைக்கு உனக்கு புதுசா ட்ரெஸ் போட்டு போட்டோ எடுக்க போறேன்ற மாதிரி அவங்க கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த பார்ட்டியும் முடிஞ்சது. எல்லாரும் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. நம்ம மேரி அக்காவும் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் எல்லாம் போத்தி விட்டுட்டு இருக்காங்க. நாளைக்கு நிறைய வேலை இருக்கும் போலப்பா, இதெல்லாம் க்ளீன் பண்ணணும், நீயும் போய் தூங்குடான்ற மாதிரி ஷிரோ கிட்ட சொல்ல அவன் தூக்கம் வரலன்றா. சரி நீங்களும் டீயை போட்டு எடுத்துட்டு வந்து தராங்க. பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றின்ற மாதிரி அவங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. சரி நாங்க போனப்ப இங்க நிலைமை எப்படி இருந்துன்ற மாதிரி கேட்கும். இங்க இருக்க நிலைமையை கேட்கறியா, கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன். பிளேயர் கில்லிங் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஆனா அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் வந்து மோசமாயிடுச்சு. அது என்னன்னா ரேங்க் ஒரு விஷயம் வந்து இங்க குழம்பிடுச்சுன்றாங்க. அப்படிக்கு அர்த்தம் என்னன்னா, இப்போ இவங்க இருக்காங்க இல்லையா இந்த கிரசன்ட் மூன் கில்டு, இதுல வந்து 30 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த 30 மெம்பர்ஸ்ல ஒரு 4-5 பேர் பார்த்தீங்கன்னா 90 அபோவ் லெவல். இந்த கேம் பொறுத்த வரைக்கும் இப்போ 90 தான் மேக்ஸ் லெவல். மற்றவங்க எல்லாம் ஒரு 50 அது கீழே தான் இருப்பாங்க. ஆனா இப்போ இந்த கேம் வந்து ரியல் வேர்ல்டு மாதிரி மாறினதால பெரிய பெரிய கில்டை சேர்ந்தவங்க என்ன பண்றது, நிறைய மெம்பர்ஸை சேர்க்கிறாங்க. உனக்கு டிடிடி கில்டை பற்றி தெரியும் இல்ல, கிறிஸ்டி பையன் லீடரா இருக்கானேன்ற மாதிரி கேட்க. ஆமா எனக்கு தெரியும், அந்த கில்டு தான் ஆர்கேல் ஆஃப் டவர் குவெஸ்ட் வந்து முடிச்சாங்க. அது வந்து ஜப்பான் சர்வரில் யாருமே கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க தான் முடிச்சாங்கன்ற மாதிரி சொல்லுவோம். ஆமாம் அவங்க தான் முடிச்சாங்க. அவங்களுக்கு இப்போ இங்கே இருக்கிறதுலே பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அவங்களோட மெம்பர்ஸோட கவுண்ட் எவ்வளோ தெரியுமா, 1500. அதில் முக்கால்வாசி 90 லெவலில் இருக்காங்க. அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி அந்த மாதிரி பெரிய பெரிய கில்டில் என்ன பண்ணுறாங்க, நிறைய ஆட்கள் சேர்க்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி சேர்க்கும் போது அவங்களோட பவர் வந்து அதிகமாகுது. அதனால அவங்க தான் அங்கே வைக்கிறது சட்டம்ன்ற மாதிரி சொல்றாங்க. மார்க்கெட் வேல்யூ எல்லாமே அவங்க பக்கம் தான் போகுது. உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ வந்து ஹண்டிங் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய பெரிய கில்டில் வந்து ஒரு 100-200 பேர் வருவானுங்க. அவங்க எல்லாம் அபோவ் லெவலில் இருப்பானுங்க, நிறைய லெவலில் இருப்பானுங்க. அதனால ஹண்டிங் கிரவுண்ட்ஸ்ல அவங்க ஏரியா அப்படின்ற மாதிரி, இந்த ஏரியா உள்ள வந்தா உன்னை அடி பண்ற மாதிரி அந்த இடத்துல அவங்க ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. இதனால சின்ன சின்ன கில்ட்ஸ் லெவல் கம்மியா இருக்கவங்களால ஹண்டிங் பெருசா எந்த விஷயமே பண்ண முடியல. அவனுக்குள்ள எப்படி இருந்தாலும் சண்டை போட மாட்டாங்க, ஏன்னா அது வந்து ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்ட் ஆனது. அதே சமயத்துல ஹண்டிங்லயும் போய் சண்டை போட மாட்டாங்க, ஏன்னா அங்க மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போடுவாங்க. இப்போ நான் சொல்ல வரது என்னன்னா, பெரிய பெரிய கில்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ஏரியாவை வந்து குறிச்சு வச்சுக்கிறாங்க. அந்த ஏரியாவுக்கு வேற யாரும் போக கூடாதுன்னு. இதனால சின்ன சின்ன கில்டுங்க இடையில பிரச்சனை வருது. ஏன்னா அவங்களுக்கு எந்த ரிசோர்ஸும் கிடைக்காது, ஹண்டிங் பண்ண முடியாது, நிறைய
பிரச்சனை இருக்குன்ற மாதிரி சொல்லுவோம். இந்த விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. இப்படி இருக்கவே கூடாதுன்ற மாதிரி தான் நம்மால் சொல்றான். ஆனா அவங்க செய்யறது தப்பே கிடையாது. ஏன்னா பெரிய பெரிய கில்ட்ஸும் அவங்களோட மெம்பர்ஸை பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதே சமயத்துல இந்த கேமை பொறுத்த வரைக்கும் பெருசா ரூல்ஸ்னு எதுவுமே கிடையாது. நாம என்ன வேணா பண்ணலாம். அதை தடை போடுறதுக்கு யாருமே வந்து குறுக்க நிக்க முடியாது. அதே மாதிரி தான் இந்த விஷயத்தை எப்படியாவது மாத்தணும்னு சொல்லிட்டு நான் சின்ன சின்ன கில்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் கூப்பிட்டு ஒரு அசம்பிளி மாதிரி வச்சேன். அங்க வந்து எல்லாருடைய பாயிண்ட்ஸும் சொல்லுங்க, நம்ம வந்து ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆனா அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா அவங்கவுங்க கில்டுக்கு அவங்கவுங்க பிரச்சனை இருக்கும் பாத்தீங்களா, அதை ஒருத்தரும் சொல்லிட்டு இருக்கான். யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒத்து போகவே மாட்டானுங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்னால எல்லாருமே அங்கிருந்து கலைஞ்சு போறாங்க. யாருமே இவங்க கூட ஒன்று சேர்ற மாதிரி இல்ல. ஒரு அலையன்ஸ் மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லி தான் கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. 1-2 கில்டு தான் ஒத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அறிவு இருக்கு, கொஞ்சம் பெரியவங்களா இருக்காங்க. ஆனா சின்ன சின்ன பசங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க தனியா போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. இதனால அந்த பிளான் இப்போ ஃபிளாப் ஆயிடுச்சு. இப்போ பிளாக் ஸ்வாட் நைட்ஸையும் சில்வர் ஸ்வாட் கில்டையும் தெரியும் இல்ல? ஆமாமா, அந்த 2 கில்டு பெரிய கில்டு ஆச்சு. ஆமா, அவனுங்க 2 பேரும் என்ன பண்றாங்க தெரியுமா, 91 லெவலில் ஹெய்ம் பண்றாங்க அப்படின்றாங்க. இந்த கேம் பொறுத்த வரைக்கும் 90 லெவல் மேக்ஸ்னு சொன்னேன் இல்லையா, இப்போ புது அப்டேட் வந்ததுனால 100க்கு ஏத்திட்டாங்களா அதை. அதனால இவங்க அடுத்த லெவலுக்கு ஏற்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இதுல கொஞ்சம் வித்தியாசமான விஷயம் என்னன்னா, அப்படி ஏத்தணும்னா அவங்க லெவல் மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போடணும். அது கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான். ஏன்னா இப்ப இருக்கிறது ரியல் வேர்ல்டு மாதிரி இல்லையா. 85 அபோவ் லெவல் இருக்க மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போறதுன்றது ரொம்பவும் கஷ்டமான விஷயம். இந்த பிளாக் ஸ்வாட் நைட்ஸோட கில்டு மாஸ்டர் ஒருத்தர் இருக்கான். அவனோட பேர் ஐசாக். அவனை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் தான் நினைக்கிறேன். அவன் கில்டுல ரொம்ப கம்மியா தான் ஆள் இருக்காங்க. ஆனா எல்லாருமே 90 அபோவ் லெவல் தான். அவன் கில்டுல நீ ஜாயின் பண்ணனாலும் 85 அபோவ் தான் இருக்கணும் லெவல். அவன் எப்படின்னா இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல நிறைய பேர் என்ன பண்றாங்க, நிறைய ஆள் சேர்க்கணும் ட்ரை பண்ணுவாங்க இல்லையா. ஆனா அவன் அப்படி கிடையாது. குவான்டிட்டியை விட குவாலிட்டியை தான் எதிர்பார்ப்பான். அதாவது கம்மியா லெவல் இருக்க 1000 பேரை சேர்க்கறதுக்கும் அதிகமா லெவல் இருக்க 100 பேர் சேர்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆனா அந்த மாதிரி பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போறதுன்றது ரொம்பவும் கஷ்டமான விஷயம். அதுவும் இந்த நிலைமையில ரொம்ப மோசம். ஆனா அதனால அதுக்கு ஒரு ட்ரிக் வச்சிருக்காங்க. அவங்க எக்ஸ்பி போஷன் யூஸ் பண்றாங்கன்ற மாதிரி சொல்ல, அது சீட்டிங் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் சீட்டிங்னா, இந்த கேமை புதுசா ஆடுறாங்க பாத்தீங்களா சின்ன சின்ன பசங்க, அதாவது நூபுன்னு சொல்லுவாங்க. அவங்கள நூபுன்னா ஆட தெரியாதவங்கன்னு கிடையாது, நியூபி, அதாவது புதுசா ஆட கத்துக்கிறவங்க. அப்படி வருவாங்க பாத்தீங்களா, அவங்கலாம் வந்து சீக்கிரமா லெவல் ஏத்தணும். ஏன்னா கஷ்டப்படுவாங்க இல்லையா ஸ்டார்டிங்ல. அதனால தினமும் ஒரு போர்ஷன் ஒன்று தருவாங்களா, எக்ஸ்பி போர்ஷன் சொல்லிட்டு, அதை யூஸ் பண்ணி 30 லெவல் வரைக்கும் அவங்களால பூஸ்ட் பண்ண முடியுமா. இதனால அவங்களால கேம் எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா, அமேலின்னு ஒரு கில்டு இருக்கு. அந்த கில்டுல இருக்க பெரிய பசங்களாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, சின்ன பசங்களாம் இருப்பாங்க இல்லையா, சின்ன பசங்கன்னா அந்த லெவல் ரொம்ப கம்மியா இருக்காங்க, 30 கீழே இருக்கவங்கள ஒன்று சேர்த்து உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி அவங்களை கூட்டிட்டு போயிட்டு அவங்க கிட்ட இருந்து போர்ஷன்ஸை பறிக்கிறாங்க. அந்த போர்ஷன்ஸை டபுள் ரேட்டுக்கு பெரிய பெரிய கில்டுக்கு விற்கிறாங்கன்ற உண்மையை உடைக்கிறாங்க. இதை கேட்ட உடனே இப்பதான் நம்ம வாழ்க்கை புரியுது. இங்க இருக்க எல்லா விஷயமே தப்பா போயிட்டு இருக்கு, இந்த உலகமே மோசமாகிட்டு இருக்கு, இது எப்படி வந்து மாத்துறது அப்படின்னு சொல்லி நான் இவ்வளவு பேசுறேன். நானே ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். அது என்னன்னா, என்னோட கோவத்தை எல்லாம் காட்டுறதுக்காக தான் நான் சுஸ்கினோக்கு போனேன். எந்த ஒரு பெரிய காரணமும் கிடையாது. நானே எங்க பெரியவங்க மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஆனா தீக்க பார்க்கும்போது நானே எந்த பெரிய விஷயங்களையும் செய்யல. மத்தவங்கள மாதிரி நானும் கண்ணை கட்டிட்டு தான் சுத்திட்டு இருக்கேன். என்ன பண்றதுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இதுக்கு முன்னாடி அந்த டெபாசிரி டீ பார்ட்டியில இருந்தா பாத்தீங்களா, அதுல இருக்க ஒரு மெம்பரோட வாய்ஸ் கேக்குது. அந்த பொண்ணு வந்து லீடர் நினைக்கிறேன். ஏன்டா யோசிச்சுக்கிட்டே இருக்க, உனக்கு தான் நல்ல அறிவு இருக்கு இல்லையா, அந்த அறிவை யூஸ் பண்ணி ஒரு பிளானை போடுன்ற மாதிரி அவ சொல்லிட்டு போறான். இவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே போறான். அப்ப அந்த 2 ட்வின்ஸோட நேம் எடுத்து பாக்குறான். அவங்க வந்து லாகின்ல ஆன்லைன்ல தான் இருக்காங்க. ஒருவேளை அவங்க கிட்ட மாட்டிக்கலாங்கன்ற விஷயமும் இவனுக்கு தெரியுது. அந்த குழந்தைங்க தங்கியிருக்க இடத்த தான் காட்டுறாங்க. அங்க அந்த பொண்ணு படுத்து தூங்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல இருக்க பொண்ணு என்ன சொல்றேன்னா, உன் தம்பி ரொம்ப நல்ல பையன்ப்பா, எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணான்ற மாதிரி சொல்ல, அவன் கொஞ்சம் பைத்தியக்காரன் ஆனாலும் நல்ல வந்தான்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா நீங்க 2 பேரும் ஒன்னா கேம் ஆடுறதுன்னு வந்தீங்கன்ற மாதிரி சொல்லுவோம். ஆமா, அவனுக்கு கேம் ஆடணும்னு ஆசைப்பட்டா, அதனால தான் நான் வந்தேன். இப்படி நடக்கும் நாங்க எதிர்பார்க்கலன்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த பக்கம் அப்படியே நம்மளால காட்டுறாங்க. அவன் என்ன சொல்றான்னா, மத்த கில்டெல்லாம் என்ன இன்வைட் பண்ணாங்க, அதுக்கான காரணம் என்னன்னா, நான் ஒரு வெற்றிரன், பயங்கரமா ஆடுறதுனால என்ன எல்லாருமே வந்து கூட வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அந்த விஷயம் எனக்கு ரொம்பவும் டென்ஷன் ஆச்சு. ஏன்னா மத்தவங்க வந்து அவங்களோட யூஸ்க்காக என்ன யூஸ் பண்ணிக்கிறது எனக்கு பிடிக்கல. ஆனா உண்மை அது கிடையாது தெரியுமா. அப்படி சொல்லி நான் தான் என்னை ஏமாத்திக்கிட்டேன். மத்தவங்க வந்து என்ன தேவைன்னு நினைக்கும் போது அதை நினைச்சு எனக்கு சந்தோஷமா தான் இருந்தது. இருந்தாலும் நான் ஏன் போய் கில்டில் சேர்றேன், அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. என்னதான் வந்து கில்டில் போய் சேர்ந்து எல்லாரும் கூட சேர்ந்து நல்லா பேசினாலும் அதெல்லாம் சாதாரண வாய் வார்த்தை தான். எனக்கு எல்லாமே தெரியும், ஸ்டார்டிங்ல இருந்தே தெரியும் கில்டுனா எப்படி இருக்கும், அதுக்குள்ள எப்படி விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நான் உள்ள சேராமலே இருந்தேன். கில்டா அதை பத்தின ஐடியா இன்னும் எனக்கு சரியா இல்லைன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வர, நீ இன்னும் கூட கில்டில் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறியான்ற மாதிரி ஞான்டா பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி இல்லை சீஃப், இப்போ நான் யோசிச்சு பார்க்கும்போது இப்பதான் எனக்கே புரியுது எவ்வளவு குழந்தைத்தனமா நான் இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு. சில ரீசன்களை சொல்லிட்டு நான் வந்து கில்டில் சேரக்கூடாதுன்னு முடிவுல இருந்தேன். ஆனா அதெல்லாம் இப்ப பைத்தியக்காரத்தனமா தெரியுது, அதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்ல, இப்ப ஞான்டா வந்து கில்ட பத்தின உண்மையை சொல்றாரு. அது என்னன்னா, கில்டும் சரி நம்ம வாழ்க்கையும் சரி, கெட்டது நல்லதுன்னு சொல்லிட்டு 2 விஷயங்கள் இருக்கு. அதை 2த்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு வாழணும். அதுதான் வாழ்க்கை. நல்லது மட்டுமே செய்யறதுக்கு கடவுளால கூட முடியாது. அதே மாதிரிதான் ஒரு விஷயத்துல நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு 2மே இருக்கும். நல்லதும் இருக்காது, கெட்டதும் மட்டுமே இருக்காது. அதை யார் 2 பேரும் அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்றாங்களோ அவங்களால மட்டும்தான் வாழ்க்கையை வாழ முடியும். நீ அதை குறை சொல்லிக்கிட்டே இருந்தனா கடைசி வரைக்கும் உண்மையான அந்த வாழ்க்கையை வாழ முடியாது. ஏன் நம்ம டெபாசிரி டீ பார்ட்டியை எடுத்துக்கோ. ஏன் அதுல வந்து நம்ம எல்லாருமே வேற வேற கில்டில் இருந்தா வந்தோம். இருந்தாலும் எல்லாரும் ஒன்னா சேர்த்து அன்பிச்சிருக்க போகணும். அது காரணம் என்னன்னா, எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்தாங்க. அப்படி அவங்க பண்ணதுனால தான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியுது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். கஷ்டப்படாம கிடைக்கிற எந்த விஷயமே நிலைக்காது. நிலைக்கிற விஷயங்கள் உண்மையா ஹார்ட் ஒர்க் பண்ணது மட்டும்தான். அதை நீ புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்லுவோம். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, அந்த டெபாசிரி டீ பார்ட்டியும் சரி, இந்த கிரசன் மூன் அலையன்ஸும் சரி, 2மே வந்து ஒரு நல்ல கில்டு மாதிரி.
கில்டுன்னு சொல்றதை விட ஒரு ஃபேமிலி மாதிரினே சொல்லலாம். அவங்க வந்து 2 குரூப்லயுமே மத்தவங்கள பார்த்துக்கிறதுக்காக ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து சுத்தி இருக்கவங்கள வந்து என்ன கஷ்டம் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்து அவங்கள வந்து சரி பண்ணி வைக்கிறாங்க. அதனால அந்த பார்ட்டியில என்னதான் கஷ்டங்கள் வந்தாலும் அவங்க ஒண்ணாவே இருக்காங்க. இப்பதான் இவனுக்கு ஒரு விஷயமே புரியுது. இவனுக்கு இந்த எல்லா விஷயமே தெரியும். ஏற்கனவே தெரிஞ்சிருந்து இவன் வந்து மறைச்சிட்டு அதை வந்து எப்படி சொல்றது, வெளியே காட்டிக்காம ஹோல்ட் பேக் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். இதே விஷயத்த நம்ம நவுட்ஸுக்கும் சொல்லியிருப்பான். இப்பதான் எனக்கு இன்னொரு விஷயம் புரியுது. அது என்னன்னா, இவனுக்காக தான் அவங்க 2 பேர் காத்துட்டு இருக்காங்க. இவன் ஒரு கில்ட ஃபார்ம் பண்ணுவான், அதுல ஜாயின் பண்ணலான்னு. எனக்காக தான் காத்துட்டு இருந்தீங்களா, எனக்காக தான் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களான்ற மாதிரி கேட்கும். ஆமான்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்ப நம்மளால என்ன பண்றேன்னா, அந்த மின்னோரின்ற பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவளுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு என்ன சொல்றான்னா, நான் தான் சிறுவ, என்ன ஞாபகம் இருக்கான்ற மாதிரி கேட்கும். அந்த பொண்ணு அப்படியே பொறுமையா வந்து அழுதுகிட்டு இருக்கா. சரி, நான் சொல்றதை நல்லா கவனமா கேளு. நான் சொல்றதுக்கு வந்து உனக்கு எஸ் அப்படின்னு தோணுச்சுன்னா 1 வாட்டி இரும்பு, நோன்னு தோணுச்சுன்னா 2 வாட்டி இரும்பு, என்கிட்ட என்ன விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டனா 3 வாட்டி இரும்புன்னு சொல்லிட்டு கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறான். உனக்கு வந்து நீயும் உன் தம்பி இப்ப ஹெமலியான் தானே இருக்கீங்க, அந்த கில்டில் தானே இருக்கீங்கன்ற மாதிரி கேட்க அந்த பொண்ணு 1 வாட்டி இரும்புறா. அவங்களுக்கு நீங்க எக்ஸ்பி போர்ஷனை கொடுக்குறீங்களான்ற மாதிரி கேட்கும். மறுபடியும் 1 வாட்டி இரும்புறா எஸ்ன்னு சொல்லி. உனக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதுக்கு வந்து அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, கொஞ்சம் யோசிச்சுட்டு மறுபடியும் 1 வாட்டி இரும்புறா. ஓகேவா, நீ போய் சொல்லாம சொல்லு, உண்மையாவே நீ ஓகேவான்ற மாதிரி கேட்கவும் அந்த பொண்ணால வந்து எப்படி சொல்றது, இந்த கஷ்டத்தை அவங்க கிட்ட வாயை திறந்து ஓப்பனாவும் சொல்ல முடியல. என்ன பண்ணிடுறான்னா, தெரியாம 3 வாட்டி இரும்பிடுறா. இரும்பின ஒண்ணு, என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை நீ சொல்லணும்னு ஆசைப்படுற இல்லையா, அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் கண்டிப்பா நான் காப்பாத்த கூட்டிட்டு வரேன், அது வரைக்கும் நீயும் உன் தம்பியும் வந்து தைரியமா இருங்க, நான் கண்டிப்பா உங்களுக்காக வரேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கட் பண்றான். அப்படியே அடுத்த நாள் காட்டுறாங்க, நம்ம பசங்க எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயம் ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் போல, இவன் கண்டிப்பா வந்து இந்த மாதிரி வருவான்னு சொல்லி அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அப்படியே என்ன பண்றான்னா, அந்த கிரசன்ட் மூன் அலையன்ஸுக்கு போறான். அங்க போயிட்டு நம்ம மேரி அக்கா, அதுக்கப்புறமா ஹென்ரியட் அக்கா, அதுக்கப்புறம் அந்த இன்ன பையன் டோர்னியோன்ற ஒரு பையன் இருக்கா இல்லையா, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறேன். என்னன்னா, நாங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ எனக்கு உதவி தேவைப்படுது, நீங்க பண்ணுவீங்களான்ற மாதிரி கேட்கவும், இது என்னன்னு சொல்லுன்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு நம்மளால என்ன சொல்றான்னா, எனக்கு தெரிஞ்ச 2 பசங்க இருக்காங்க, அவங்க வந்து ஒரு மோசமான கில்டில் வந்து மாட்டிக்கிட்டாங்க, அவங்களை காப்பாற்றணுன்ற மாதிரி சொல்றான். சரி, காப்பாத்ததெல்லாம் பிரச்சனை இல்லை, காப்பாத்தனா என்ன, அவங்கள வந்து அந்த கில்டில் இருந்து குவிட் பண்ண வச்சு வெளியே வர வைக்கணும், அவ்வளவுதான், நான் அதெல்லாம் சப்ப விஷயம்ன்ற மாதிரி தோன்றி பையன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹென்ரியட் அக்கா என்ன சொல்றாங்கன்னா, நீ சொல்ற கில்டு என்ன, ஹாமிலின் கில்டை பத்தி தானே சொல்றேன், ஆமா அந்த கில்டை பத்தி தான் சொல்றேன், அவங்க வந்து அந்த பசங்க கிட்ட இருந்து எக்ஸ்பி போர்ஷனை வாங்கி ஹை ரேட்டுக்கு விற்கிறாங்க, அதனால அவங்கள மொத்தமா இங்க வந்து ஓட்ட போறன்ற மாதிரி சொல்ல, ஏய் ஓட்ட போறேன்னா என்ன, அந்த கில்டு அழிக்க போறியான்ற மாதிரி கேட்க, அழிக்கலாம் போறது இல்ல, இந்த சிட்டில இருந்து அவங்கள ஓட்ட போறேன், இதுதான் நம்மளோட ஹோம் டவுன், இந்த இடத்துல அவங்க இந்த மாதிரி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, இப்ப இருக்க நிலைமையை பாருங்களேன், ரொம்ப மோசமா இருக்கு, இதுக்கு முன்னாடி கேமா இருந்தப்ப எப்படி இருந்தது இந்த இடம், எவ்வளவு செழிப்பா இருந்தது, இப்ப பாருங்க எல்லாருமே சோகமா இருக்காங்க, தலையை குனிஞ்சிட்டு நடந்துகிட்டு இருக்காங்க, யார் முகத்திலே சந்தோஷமாகவே இல்லை, அப்படி இருக்கிறத பார்க்கும்போது நம்மளோட வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது, அதனால தான் இந்த மாத்தணும்னு ஆசைப்படுறேன். 30,000 பேர் இருக்காங்கன்னு சொல்றீங்க இல்லையா, ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் வெறும் 30,000 பேர் தான் இருக்காங்க, அவங்க எல்லாருமே இப்போ மோசமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதை நான் மாத்தணும்னு ஆசைப்படுறேன். எல்லாருமே இந்த கேம் அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க, இது என்ன உலகன்றதே யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இருக்கீங்க, இதோட டேஞ்சர் யாரும் தெரியாம இருக்கீங்க, அதனால தான் சொல்றேன், அது எல்லாத்தையும் மாத்தணும், எனக்கு உதவி செய்யுங்கன்ற மாதிரி சொல்லுவோம். தோன்றி பையன் என்ன சொல்றான்னா, இவர் சொல்றது உண்மைதான், அதே மாதிரி தான் நானும் ஃபீல் பண்றேன், அவர் அட்லீஸ்ட் என்ன சொல்றாராச்சும் கேளுங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. அந்த அக்காங்களும் கேட்கற தயாரா இருக்காங்க. நம்மளால என்ன சொல்றேன்னா, எனக்கு ஒரு 5 மில்லியன் கோல்டு, அதாவது 50 லட்சம் கோல்டு காயின்ஸ் வேணும்ன்றான். டே 50 லட்சமா, எங்களோட ட்ரெஷர்ல 60,000 தான்டா இருக்கு, மொத்தமா சேர்த்தா கூட 1 லட்சம் வராது, 50 லட்சத்துக்கு எங்கடா போறதுன்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க, இது வெறும் ஸ்டார்டிங் தான், இன்னும் நிறைய வேணும். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த டவுன் வந்து எவ்வளவு நமக்கு ஃபேவரட்னு சொல்லி, இங்க இருக்க நிறைய வாழ்ற எல்லாருமே எவ்வளவு உயிர்க்குயிரா காதலிக்கிறாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஜப்பான் சர்வர்லயே ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் மேப் இதுதான். அப்படிப்பட்ட இந்த இடத்த காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு என்ன இருக்கும், அவங்க எல்லாரையும் ஒன்று சேர்க்க போறேன், அதனால தான் உங்களை கேட்கிற, தயவு செஞ்சு எனக்கும் என் கில்டுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லு. ஓ அப்படியா, யோசிக்கிறோன்ற மாதிரி யோசிச்சுட்டு, எனது உன் கில்டா, டே கில்டு ஃபார்ம் பண்ணிட்டியா நீ, மன்னிச்சிருங்க, நீங்க வந்து உங்க கில்டில் ஜாயின் பண்ண சொல்லிங்க, ஆனா நானே என்னோட ஓன் கில்டை மேக் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்ல, இல்ல எனக்கு இது நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உனக்குன்னு ஒரு வீட்டை நீ தேடிக்கிட்ட, ஆமா அதோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கவும், அதோட பேர் லாக் ஹாரிசான், இந்த உலகத்தை மாத்த போற கில்டுன்ற மாதிரியும் சொல்ல, அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் நினைச்சு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பை பாய்.